மகர ராசிய பொறுத்தவரைக்கும் நீதி நெறிக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு நெனைக்கிறவங்க, நேர்மையா வாழணும்னு நெனைப்பாங்க. திட்டம் தீட்டி, அத செயல்படுத்தி, எவ்ளோ சீக்கிரம் உழைப்பால உயர்வுக்கு போகணுமோ, அத மட்டுமே எண்ண ஓட்டமா வச்சுட்டு வாழக்கூடியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும், டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது, நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யோசிச்சிருப்போம். என்னன்னு? நமக்குன்னு ஒரு காலம் வரும். அன்னைக்கு இவனுங்களுக்கெல்லாம் இருக்குடா பதிலடி அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி. மகர ராசிக்குடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிரிகளுக்கு பாடம் புகட்ட நேரம் வந்துருச்சு. அதுவும் உங்களுடைய ஆளுமை திறனுக்கான யோகமான காலம். இவன தொட்டவன் செத்தான்டா அப்படிங்கிற மாரி மகர ராசிக்காரங்கள யாரெல்லாம் எவ்ளோ டார்ச்சர் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருப்பீங்க. எவ்ளோ அசிங்கப்படுத்தணுமோ அப்படி பண்ணியிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் பதிலடி ரெடி ஆயிடுச்சு. குறிப்பா டிசம்பர் மாதம் 15க்கு பிறகெல்லாம் உங்களுடைய எதிரிகளுடைய ஆட்டத்த அடக்கி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது. கொட்டமெல்லாம் அடங்க போகுது. எதிரிகள் ஒண்ணு உங்ககிட்ட சரணாகதி ஆகணும். இல்லையோ ஓடி ஒளியணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலத்தை டிசம்பர் மாதம் மகர ராசிக்கு கொடுத்திருக்கு. அது எப்படின்னா, சில கிரகங்களுடைய அமைப்பு, சில கிரகங்களுடைய மாற்றம், சில கிரகங்களுடைய சேர்க்கை. இத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மகர ராசிக்கு டிசம்பர் மாதத்துடைய பலன்கள் அமோகமா அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமான விளக்கத்தை தொடர்ந்து, பொது பலன்களை தொடர்ந்து, நட்சத்திர பலன்களையும் பார்த்துடலாம். பரிகாரம் என்ன? நீங்களுடைய வழிபாடு என்ன? எந்த விஷயத்த நீங்க செய்யணும், எந்த விஷயத்த செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. மகர ராசி. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம். விபரீத ராஜயோகம் உங்கள வழிநடத்த போகுது. பல வருடமா சொத்துக்கள ஆக்கிரமிச்சவங்க கூட, சொத்துல பிரச்சனை பண்ணவங்க கூட, உங்கள விட்டு விலகி போவாங்க. சொத்துக்கள் தன்னால உங்ககிட்ட வந்து சேரும். சனி பகவான அதிபதியா வச்சிருக்கிறதுனால, நேர்மைய மட்டும் தான் உயிர் மூச்சா வச்சுட்டு வாழ்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு, வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், அதுவும் நீங்க விரும்பிய இடத்திற்கு கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்றவங்க, தொழில விரிவுபடுத்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு கீழ வேலை பார்க்கிறவங்களுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன், மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமா இருக்க போகுது. தொழில் நிமித்தமா, வேலை நிமித்தமா கொஞ்சம் வெளியூர், வெளிநாடு செல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பது இன்னும் சிறப்பு. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிட்டு மறுமணத்துக்கு பார்த்துட்டீங்களா? 2வது திருமண முயற்சியும் இப்ப கைகூடி வரும். பிள்ளைகளால ஆதாயம் உண்டு. குறிப்பா சொல்லணும்னாக்க கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத யோகமான மாதமா டிசம்பர் மாதம் இருக்கிறதுனால, இந்த மாதத்த இன்னும் சிறப்பா மாத்துறதுக்கு அனுதினமும் சிவபெருமான வழிபாடு செய்ய மேலும், மேலும், மேலும் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இப்ப சுருக்கமான விளக்கத்த தொடர்ந்து விரிவான விளக்கத்த பார்க்கலாம். டிசம்பர் மாதத்துல நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரமுடைய ஆட்சியை வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைங்கிறது தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. உங்களுடைய அதிபதி. இவரை தொடர்ந்து தைரிய, வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான். பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகத்திலே இருக்காரு. கடத்திர ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும், அதுவே லாபஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூட புதன் பகவான் வக்ரகதியில அவருடனே சந்திர பகவானும் கூட்டணியில நிக்கிறாங்க. சோ இந்த 3 கிரகங்களுடைய அமைப்புங்கிறது தான் இன்னும் யோகம்ங்க உங்களுக்கு. அடுத்த அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவானும் வலம் வராங்க. கிரக நிலைகளை பொறுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறிட்டார். சுக்கிர பகவானுக்கு அடுத்ததா சூரிய பகவான் 15/12/2024 அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு. சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல 2 டைம் மாற்றமாக போறாரு. 3ஆம் தேதி ஆகிட்டார். இப்ப வரக்கூடிய மாதத்திலேயே கடைசி நாட்களான 30/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியில இருந்து தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதுவும் ரொம்ப யோகமான அமைப்புங்க. சோ இத பொறுத்து மகர ராசிக்காரங்களுக்கு எதை செய்தாலும் சரி, அது வெற்றியை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். ஒரு விஷயத்த மட்டும் மகர ராசியை கட்டுக்குள்ள வச்சுக்கணும்.
கோபமா பேசுறது. அத தவிர்த்துட்டு நிதானமா பேசி செயல்பட்டீங்க அப்படின்னா, காரிய வெற்றிக்கு அது உதவும். எந்த விஷயத்த செய்தாலும் சரிங்க, மகர ராசிக்கு நல்லது நடக்கும். அதே சமயத்துல எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அப்படி எச்சரிக்கையா விட்டுட்டீங்க அப்படின்னா, வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா வந்துட்டு மகர ராசிக்காரர் மேல பழி சுமத்திருவாங்க. அதாவது நீங்க கொடுத்த இடம் தான். அடுத்த உத்தியோக பணிகளே இருக்கிறவங்க. பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன் உண்டு. வண்டி வாகன யோகம் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க, நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். சொந்தமா தொழில் செய்றவங்கள பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை அதிகப்படுத்தும். குறிப்பா பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்துல ஏதாவது ஒரு வகைகள்ல சுப நிகழ்ச்சிக்கான தொடக்கம் ஆரம்பமாகும். அதே மாதிரி உறவுக்காரர்கள் வகையில குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அதுக்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக் கொள்வது நன்மையை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் தேவை. வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கி வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திப்பீங்க. குழந்தைகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் நேரம், காலம் எல்லாமே சரியாக இருக்கு. கிரகங்களுடைய அமைப்பும் நமக்கு சரியா இருக்கு. நல்லது மட்டுமே நடக்கும்னு நினைச்சாலும், நம்ம கவனமா இல்லாட்டி, அந்த நல்லதும் நமக்கு ஆபத்தாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் பாராட்டுகள் வரும். வெளிநாடு பயணங்கள் இனிமையா அமையும். நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும். உறவுக்காரர்கள் வகையில விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. கூட்டு தொழில் செய்றவங்க உங்களுடைய தொழில்ல அதிகமா அக்கறை தேவைப்படுதுங்க. அதுவே அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பதவிகள் தேடி வரும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். உங்களுடைய சிக்கனமான நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடக்கூடிய மகர ராசிக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஒரு சிலருக்கு பயணங்களின் மூலமும் அனுகூலமான பலன் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எந்த ஒரு விஷயத்திலும் சரிங்க, அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இந்த டிசம்பர் மாதத்துடைய பலன்களை நிரந்தரமா தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. புரியுதுங்களா? இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்து நம்மளுடைய மகர ராசிக்கு சாதகமான பலன்கள் இருக்கு. அத வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான பலன்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ பொது பலன்களை தொடர்ந்து இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நீதினா இவங்களுக்கு அதான் உயிர். நீதிக்கு புறம்பா எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வந்தாலும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. பொருளாதார நிலையில இருந்த தடைகள் விலக போகுது. எதிர்பார்த்த வரவு இருக்கு. அரசு வழிகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். அரசு பணி கிடைக்கும். புதிய தொழில், அதுக்கு தகுந்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே அனுமதி கிடைக்கும். வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவிகள் கிடைக்கும். குறிப்பா பொன் பொருள் சேரும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும். புதுசா இடம் வாங்குவீங்க. வீடு வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நட்பு வட்டத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புதுசா ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா அந்த மாதிரி ஒரு பழக்கவழக்கம் வருது அப்படின்னாக்க, பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு. வாழ்க்கை துணையை பொறுத்தவரைக்கும் அனுசரித்து செல்வது, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவது, இதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். உடல் நிலையிலும் சரி, மகர ராசிக்காரங்க வருமானத்திலயும் சரி கவனமா இருக்கணும். வருமானம் வரும். ஆனா அது எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கிறதுல கவனமா இருக்கணும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் டிசம்பர் மாதத்துல 10ஆம் தேதி. அடுத்ததா திருவோணம் நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. குறிப்பா யோகமான மாதம்னே சொல்லலாம். குரு, செவ்வா, ராகு இவங்க 3 பேருமே மும்மூர்த்திகள் மாதிரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறாங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாத்துலயுமே லாபத்தை காண முடியும். குறிப்பா வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க. தடைபட்டிருந்த வருமானம் வர தொடங்கும். வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய பயணங்களினாலும் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அனுமதி கிடைக்கும்.
வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் அதிகரிக்கும், பொன் பொருள் சேரும். ஆண்களா இருக்க வரைக்கும் பெண்கள்கிட்டயும், பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்கள்கிட்டயும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். ஆனா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, அவசரப்படாம நிதானமா செயல்படுறது ரொம்ப அவசியம். உடல் நிலையிலும் சரி, உங்களுடைய செல்வாக்குலயும் சரி, எப்பவுமே கவனமா இருக்கணும். அத 2த்தையும் ஃபாலோ பண்ணா தான் உங்களுடைய உயர்ந்த நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கே இருக்கும். அடுத்த மாசத்துடைய பிற்பகுதியை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க டிசம்பர் மாதத்துல 11ஆம் தேதி. அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். நேர்மையா வாழணும். இதுதான் உங்களுடைய எண்ணம். உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நன்மையான மாதமா பிறந்திருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோட ஈடுபடணும். தவறான நட்புகளை ஒதுக்கி வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தா நீங்க எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாக மாறும். உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழில புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமா இருக்கும். முடங்கி கிடந்த தொழில் கூட இப்ப வேகம் எடுக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்திருக்கும் சுப நிகழ்ச்சிகளான திட்டமிடல் கைகூடி வரும். பொன் பொருள் சேரும். புதுசா இடம் வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். பழைய வாகனத்தை மாத்தி புதுசா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வண்டி வாகனங்களை வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்துல 12 மற்றும் 13. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கம், பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான மாதமா தான் இருக்கு. போன மாதத்தை கம்பேர் பண்ணப்ப கண்ணீரும் கஷ்டமா எங்க போறது எங்க வருதுன்னு தெரியாம திக்கு திசை தெரியாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வெளிச்சமான பாதையை அமைச்சு கொடுத்துருக்கு. பயணம் பண்ணுங்க, பயனடைங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா செவ்வாய், புதன், வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா டேட்ல 14 மற்றும் 15. இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். அதுவே சந்திராஷ்டமம் தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா 20, 21, 22. இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புதுசா எதுவும் தொழில முதலீடு பண்ணக்கூடாது. யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்க கூடாது. குறிப்பா உங்களுடைய பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும். வண்டி வாகனங்கள்ல பயணம் பண்றப்போ ரொம்ப எச்சரிக்கையோட பயணம் பண்ணணும். இவ்வளவுதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். மகர ராசிக்கு பல பேருக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்த நிலை மாறி பல பேர் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தவங்களோ அவங்களாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு டிசம்பர் மாதம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 2024 கடைசி மாதம் அந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது முடிவு கிடையாதுங்க. உங்களுக்கு 2025ற்கான சிறப்பான தொடக்கம்னு வச்சுக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு. நவகிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. வாழ்த்துக்கள்.